என் கையில இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு எனர்ஜி கேப்சூல். இதை எள்ளுருண்டை அப்படின்ட்டு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. இதுல இருக்கிறது மெயினா பாத்தீங்கன்னா இந்த எள்ளு. எள்ளு வந்து நம்ம தமிழ் பண்பாட்டோட ரொம்பவுமே ஒரு நெருங்கிய பந்தம் இருக்குது இந்த எள்ளுக்கு. இந்த எள்ள பாத்தீங்க அப்படின்னா, இளைச்சவனுக்கு எள்ளு கொடு, கொளுத்தவனுக்கு கொள்ளு கொடுன்னு சொல்லுவாங்க. ஒல்லியா இருக்கிறவங்க இந்த எள்ளு சாப்பிட்டா நல்லா உடம்பு வீரியமா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பேச்சு இருக்குதுங்க. காரணம் இல்லாம நம்ம ஆளுங்க சும்மா சொல்லுவாங்களா? எதுல இருந்தோ எண்ணெய் எடுத்தாலும் எள்ளுல இருந்து எடுக்கிற எண்ணெய்க்கு தான் நல்லெண்ணெய்ட்டு பேரு. அந்த 10 பிஸ்கெட்டுக்கு 5 ரூபாய்க்கு கிடைக்குது. இந்த எள்ளு உருண்டை 5 ரூபாய்க்கு இது வந்து வெறும் ஒரு உருண்டை தான் கிடைக்கும். இந்த ஒரு உருண்டையில என்னென்ன இருக்கு அப்படின்னா, நிலக்கடலை இருக்கு, அயனுக்காகவும் ஆயில் கண்டென்ட்காகவும் எள்ளு இருக்குது, அது போக சுகருக்காக வெல்லம் அப்படிங்கிறத சேர்த்துருக்குறாங்க. எல்லாத்துக்கும் மேல இது சிறு குறு தொழிலாளர்களுக்கு ஊக்குவிக்குது. இந்த பிஸ்கட் எல்லாமே பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களோடது, எல்லாமே சுகர் தான் இருக்கும். இதுல வீட்டுல செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. என்னதான் பல பேர் பல ஹோட்டல்ல பல கார்பரேட் நிறுவனங்களோட உணவுகளை விளம்பரப்படுத்தினாலும் நாம விளம்பரப்படுத்துறது முதல்ல இந்த எள்ளுருண்டை அப்படிங்கிற ஒரு நாட்டுப்புற உணவு அப்படின்ட்டு சொல்லலாம். Be with the roots. Thank you for watching.